அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு விதியாடும் விளையாட்டை யாராலும் தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் கணிப்பு இதுதான். அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதே குரு பகவான் 11ஆம் தேதி அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்ப ராசியில் சனி வக்ரம் பெற்றும், ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபல ஜோதிடர்களின் கணிப்பு குடும்ப சூழ்நிலைகளின் ரீதியாக எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, தன குடும்ப ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதும், 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து யோகம் பெறுவதும் இத்தருணங்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சுக்கிரனுடைய ஸ்தான பலம் பொருளாதார ரீதியான வளத்தை தருங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை தருகிறார்கள். எனவே சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட வாய்ப்புகள் உண்டுங்க. இப்படிப்பட்ட சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. சுப விரயங்கள் ஏற்படும். பழைய பொருட்கள் அல்லது வாகனங்களை விற்றுவிட்டு புதியது வாங்கும் வாய்ப்பு உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் கெட்ட எண்ணங்கள் மனதுக்குள் மறைந்து கிடக்குங்க. அவற்றை வளர விட வேண்டாம். சனி வக்ரத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. வாத பிரதிவாதங்களை வளர்க்க வேண்டாங்க. வீண் விவாதங்கள்ல பங்கேற்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தருணங்களையும் விரயத்தில் குரு இருப்பதால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். இதன் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம தனஸ்தானத்தில் சுக்கிரனும், திருதிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் வருமானம் என்பது தருணங்கள்ல போதிய அளவிற்கு இருக்குங்க. அதனால் இக்காலகட்டம் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. சப்தமஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகு இணைந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் பாதிக்கப்படக்கூடும். கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுங்க. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் பணம் விரயமாகுங்க. ஜென்மராசியில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாட்டு பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினங்க இருந்தாலும் கூட தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது சால சிறந்தது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலக
அலுவலக பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு அல்லது மனைவியை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருந்தவர் ஒன்று சேர இருக்கீங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக பணி சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. ஆரம்ப சம்பளமே உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு மாற்றம் ஏற்படக்கூடும். தயங்காமல் ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்று தரும். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்கு. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெளியூர் பயணங்கள் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பார்கள். திரைப்பட துறையினருக்கு சுக்கிரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளை வெளியிடலாம். நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் வெற்றி. சென்ற சில மாதங்களாக அந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அதே போல் மாணவ மாணவிகளுக்கு இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் வக்ரகதியில் செல்வதால் அந்த தேதியிலிருந்து படிப்பில் கவனம் குறையக்கூடும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடும் என்பதையும் அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதனால் பிறருடன் பழகுவதில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பையும் விளைச்சல் பற்றிய கவலையும் மனதை அரிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்களும் தொல்லை தருங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடுங்க. அதனால் அதிக விழிப்பு செயல்படுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தான சனி ராகு இணைந்திருப்பதால அன்றாட பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியம். விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எத்தகைய தருணங்கள்ல நாம் எந்த விஷயத்துல எந்தவித ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தி ஆபத்திலிருந்து நம்மை காத்திடும் ஒரே கலை ஜோதிட கலைதான். மேலும் இரவு நேரங்கள்ல தனியே செல்வதை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் பரஸ்பர வாக்குவாதமும் ஏற்படக்கூடுங்க. ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயல்படும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது.